மகர ராசி நேயர்களே, உங்க மகர ராசிக்கு மனைவி அமையும் ரகசியம் ஒரு ஆணுக்கு எப்படி இருக்கும்? அதாவது ஒரு விதியை மாற்ற விதியை மாற்ற வந்தவள் அந்த மனைவி. ஆனால் காதலை திருமணமாக மாற்றுவதற்கு குடும்ப சம்பந்தம், பொருளாதார தெளிவு, பொறுமை முக்கியம். மகரத்தின் காதல் மெதுவாக பிறக்கும், ஆனால் மனதில் இடம் பிடித்து விட்டால் அந்த வாழ்க்கை முடிவரை செல்ல நினைப்பார்கள். மகரத்திற்கு அமையும் மனைவி அப்படின்னு கணவன் அதிகமாக வேலை, பணம், பொறுப்பு என்று ஓடிக்கொண்டிருந்தால் மனைவிக்கு நேரம் குறைவாகவும், அப்போது அவர் ஏன் என்னை விட வேலைக்குத்தான் முக்கியத்துவம் தருகிறாரா என்ற மனநிலை உருவாகும். எப்போதுமே உனக்கு 1008 வேலை இருந்தால் கூட எங்க மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அங்கே அந்த இடத்துல மனைவிக்கு முக்கியத்துவம் நீ கொடுத்தே ஆகணும். பண்புகளை கொண்ட மனைவி இல்லறத்தை மட்டுமல்ல கணவனின் வாழ்க்கை வளத்தையும் உயர்த்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், ஆனால் என் பக்கத்தில் நின்றவர்களையும் மட்டும் ஒரு பொழுதும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் மகர ராசி. ஸோ மகர ராசி பொறுத்தளவுக்கு அந்த வெற்றிக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் மகர ராசி. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ பிரம்ம பிரஜோதயாது. நவகோள்களின் துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய சில ஒன்று, நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிட யுகத்தில் பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமான சில விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு. அதாவது என்னுடைய விஷயத்தை நிறைய பேர் கூர்ந்து பார்க்குறாங்க. நிறைய பேர் எனக்கே மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, சுவாமி உங்களுடைய ஒவ்வொரு கண்டென்ட்டும் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு கண்ணில் தண்ணி வராத ஒரு குறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் ஒன்றும் தெளிவாகவும் சரியாகவும் இருக்கிறது. வாழ்த்துக்கள். இன்பமே சுழுக எல்லோரும் வாழ்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கோட்பாடு. எல்லாரும் நன்னா இருக்கணும், மக்கள் எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்கணும். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது உங்கள் ராசிக்கு மனைவியின் ரகசியம். இது முக்கியமா எல்லா 12 ராசிக்குமே தெரிஞ்சுக்கணும். ஆண்கள் அத்தனை பேருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ உன்னுடைய மனைவி எப்படி, உனக்கு விவாகரத்து ஆயிடுத்தா, அதாவது ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுடைய திருமண வாழ்க்கை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமா ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. உங்களுக்கு மனைவி காதல் திருமணமாக வருமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் வருமா, அல்லது 25 வயசுலேருந்து 35 வயதுக்குள் திருமணம் நடந்த வாழ்க்கை நிலையாக இருக்குமா, 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள இப்படி கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை உனக்கு நிலையாக இருக்குமா, அல்லது மனைவி உங்களுடைய பலமா பலவீனமா எப்படி இருப்பாங்க, உனக்கு சில பேர் பக்கத்துணையா இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இருப்பாங்க. மாமியார் வீட்டில் உங்களுக்கு ஆதரவு இருக்குமா? சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஏன் வந்தான்னு நினைச்சுப்பாங்க சில பேர். வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. சில பேர் வாங்க வாங்க மருமகனே சிரிச்சுட்டே இருப்பாங்க. உள்ள வந்துட்டு ஏன்டி உங்க வீட்டுக்காருக்கு வர வேலையே இல்லை, என்ன திடீர்னு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்று வாயை திறந்து கேட்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா மாமியார் அமையிறது. சில பேருக்கு மாமியார் அம்மா மாதிரி அமைஞ்சிடும், அது வேற விஷயம். அடி வாங்குற மருமகனும் இருக்கான், அதுவும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு இருக்குமா? நாத்தனார் உறவு எப்படி இருக்கும்? எந்த வயதில் கணவன் மனைவி சண்டை வரலாம்? எல்லாவற்றுக்கும் வீடியோவில் நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பார்க்கலாம். பார்த்தால் எந்த ஆலயம் கூட செல்லலாம். ஒரு கணவன் மனைவி அப்படின்னு இப்போ ஒரு ராசிக்கு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு மேஷ ராசிக்குன்னு எடுத்துக்கிறோம். அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி. அப்ப அந்த மேஷ ராசி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த ஆலயம் போகணும்? இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு கோயிலுக்கு போறீங்களா? கல்யாணம் நடக்கணும்னு சில கோயிலுக்கு போறீங்க, திருமணம் சரி போறீங்க, எதுக்கு போறீங்க? கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போறீங்க. இந்த ஈசிஆர்ல இருக்க நிறைய பேர் மாலையெல்லாம் போட்டு சுவாமிக்கெல்லாம் தரிசனம்லாம் பண்ணிட்டு வரீங்க. எதுக்காக? நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல இது கணவர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க போறீங்க, ரைட். ஆனா அந்த கிடைக்கக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள்ல ஆனதுன்னு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் ஒன்னா இருந்து திடீர்னு அந்த உறவு கசந்து போயிடுறது. குழந்தைகள்லாம் வந்தும் சில மனைவிகள் என்ன பண்ணிடுறாங்க, கணவருக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிடுறது, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தெரிய அதுக்கப்புறம் குழந்தைகள் ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், நம்ம நிறைய விஷயங்கள் இதுலலாம் பார்த்துன்றோம். அப்போ உன்னுடைய ராசிக்கு உன் மனைவியின் ரகசியம் என்ன? இது அவசியம் நீ தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படி இருக்க, உன் பொண்டாட்டிங்கிற ஸ்தானம் உன் ஜாதகத்துல எப்படி இருக்கு? இன்னைக்கு அமையறதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு லவ் மேரேஜே பாத்தீங்கன்னா
இன்னைக்கு நிறைய பிரச்சனையில இருக்கு. இன்னைக்கு லவ் மேரேஜே நிறைய பிரச்சனையில இருக்கு. காதல் திருமணம் செய்தவர்கள் கூட ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க. சார் நான் லவ் மேரேஜ் பண்ணினேன், இன்னைக்கு மனைவி வந்து புரிஞ்சுக்காம இன்னைக்கு ஒரு சண்டையில இந்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த புரிதல் இல்லாம போயிடுது. அப்போ உன்னுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, இதை தான் நம்ம பார்க்க போறோம். 12 ராசிக்கு வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன், எப்படி சொல்லியிருக்கேன் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்கள் மனைவியின் ரகசியம் உங்கள் ராசிக்கு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நடுவில் ஏதோ சந்தேகம் இருந்தால் இமிடியேட்டா என்ற ராசிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. வாழ்க வளமுடன். மகர ராசி நேயர்களே, உங்க மகர ராசிக்கு மனைவி அமையும் ரகசியம் ஒரு ஆணுக்கு எப்படி இருக்கும்? அதாவது ஒரு விதியை மாற்ற வந்தவள் அந்த மனைவி. நீ சரியான பாதையில கொண்டு போலன்னு சொன்னா உன் விதியை மாற்றக்கூடியவளும் அவதான். நீ நல்லா இருக்கணுமா, எப்படி இருக்கணுங்கிறது அவ முடிவு பண்றதுதான். அதாவது இதுவரை யாரும் சொல்லாத கோணத்தில் நம்ம பார்க்கலாம். எப்படின்னு கேட்டா, 25 27 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணியா திருமணம் எண்ணம் போல இருந்தாலும் தொழில் சொத்து பணம் ஆகியவற்றை முதலில் உருப்படுத்த நடத்தணும். காதல் இருந்தாலும் முடிவு தாமதமாகலாம். 28 30 வயசுல கல்யாணம் பண்ணியிருந்தா பொறுப்புடன் துணை தேர்வு செய்யும் வாய்ப்பு அதிகம். 31 33க்குள்ள கல்யாணம் பண்ணியிருந்தா தெளிவான திருமண உறவையும் பொறுப்புடன் நடத்த முடியும். 34 35 வயசுல கல்யாணம் தாமதமான நிலைத்தன்மை இருக்கும். சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. நிச்சயிக்கப்பட்ட திருமணமா உனக்கு காதல் திருமணமா அப்படின்னு சொன்னா சில பேருக்கு, அதாவது 55% வரைக்கும் சில பேருக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம், மீதி எல்லாம் காதல் ரிலேஷன்ஷிப்பு வேற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் காதலை திருமணமாக மாற்றுவதற்கு குடும்ப சம்பந்தம், பொருளாதார தெளிவு, பொறுமை முக்கியம். மகரத்தின் காதல் மெதுவாக பிறக்கும், ஆனால் மனதில் இடம் பிடித்து விட்டால் அந்த வாழ்க்கை முடிவரை செல்ல நினைப்பார்கள். மகரத்திற்கு அமையும் மனைவி அப்படின்னு சொன்னா பொறுப்பானவர், பண விஷயத்தில் தெளிவு கொண்டவர், குடும்பத்தை கட்டுப்பாட்டுடன் நடத்துவர், கணவன் இலக்கை மதிப்பவர், நடைமுறை சிந்தனை கொண்டவர், அன்பை வார்த்தையுடன் செயல்பட காட்டுபவர். சிறப்பா இருக்கும். மகர மனைவி அதிகம் பேசாமல் இருக்கலாம், ஆனால் கஷ்டப்படும் நேரத்தில் முதல் நிற்பவர் அவராக இருக்கலாம். 95% பலம் தான். சேமிப்பு, நிலைத்தன்மை, முன்னேற்ற திட்டம் எல்லாமே இருக்கு. மகர ராசி பொறுத்தளவுக்கு சில சிறப்புகள்லாம் உண்டு. கணவன் அதிகமாக வேலை, பணம், பொறுப்பு என்று ஓடிக்கொண்டிருந்தால் மனைவிக்கு நேரம் குறைவாகவும், அப்போது அவர் ஏன் என்னை விட வேலைக்குத்தான் முக்கியத்துவம் தருகிறாரா என்ற மனநிலை உருவாகும். எப்போதுமே உனக்கு 1008 வேலை இருந்தால் கூட எங்க மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அங்கே அந்த இடத்துல மனைவிக்கு முக்கியத்துவம் நீ கொடுத்தே ஆகணும். அதே போல மாமனார், மாமியார், நாத்தனார், இந்த மாதிரி ஒரு குடும்ப பட்டாளத்தோடு தான் சில பேருக்கு அமையும். மகர மனைவியை வெல்ல வேண்டியதில்லை, அவள் செய்யும் உழைப்பை மதித்தாலே அவள் உங்களுக்கு பக்கம் முழுமையாக நிற்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டை எதனால வருது? கணவன் நேரம் ஒதுக்காதது, வேலைக்கு அதிக முன்னுரிமை, பண விஷயம், குடும்ப பொறுப்பில் சமநிலை இல்லாமை, மாமியார் வீட்டு தலையீடு, உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது, இதெல்லாம் இருக்கும். மகரத்தின் திருமணம் இப்போ ஆபத்து, கோபம் அல்ல, பேசாமல் மனதில் வைத்திருப்பது தான் பெரிய விஷயம். ஸோ சில விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போகணும். மகரத்திற்கு 2வது திருமணமும் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு, சில ஆண்களுக்கு 2வது திருமணமும் உண்டு. அதே போல மகரத்தின் மனதை வெல்ல விலையுயர்ந்த பரிசு தேவையில்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற அந்த ஒரு வார்த்தை போதும். நான் உன் கூட இருக்கமா, நீ கவலைப்படாத அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் நிறையா இருக்குது. நல்ல பண்புகளை கொண்ட மனைவி இல்லறத்தை மட்டுமல்ல கணவனின் வாழ்க்கை வளத்தையும் உயர்த்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், ஆனால் என் பக்கத்தில் நின்றவர்களையும் மட்டும் ஒருபொழுதும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் மகர ராசி. ஸோ மகர ராசி பொறுத்தளவுக்கு அந்த வெற்றிக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் மகர ராசி. ஸோ அதனால அது பெரிய ஒரு விஷயம் மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது. சில பேருக்கு, சில மகரத்துக்கு திருவோண மகர ராசி சில பெண்களுக்கு திருமணமே நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. சில பேருக்கு வந்து பார்த்தீங்க மகரத்தில் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி பிரிதல் இருக்கும். எதனால? குழந்தைகள் இல்லாத காரணத்தினால பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு அமையும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்துல இருந்தே குடும்பத்தோட ஒத்து போகாம, குடும்பத்தோட சண்டை போட்டு, குடும்பத்தோட எப்போ ஒரு பொண்ணு எனக்கு எங்கள் அம்மா இருக்காங்க பார்த்துப்பாங்கன்னு எப்போ அந்த ஒரு பொண்ணு அங்கே ஒரு வீட்டில் பேசுகிறாளோ, எங்கள் அம்மா இருக்காங்க, எனக்கு அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, என்னை பார்த்துப்பாங்க, நீ ஒன்றும் தேவையில்லைன்னு எப்போ ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாளோ அப்பயே அவளுக்கு பிரச்சனைகள் ஆரம்பம். உனக்கு எல்லாமே இருக்கலாமா? இன்றைக்கும் சில பெண்கள் குடும்பத்தை மதித்து, கணவர் குடும்பத்தை எல்லாம் மதித்து, இன்னைக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இன்னைக்கும் நல்ல அவங்களுடைய பொறுமைக்கும் அவங்களுடைய இதுக்கும் இன்னைக்கும் நிதானத்துக்கும் இன்னைக்கும் நல்ல ஒரு பேரோட, நல்ல ஒரு விஷயத்தோட இன்னைக்கும் நன்னா இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் புத்தி மாறும்பொழுது பிரச்சனைகள் வரும். புத்தி மாறக்கூடாது. கல்யாணம் பண்ணிட்டியா, உனக்கு இதுதான் விதின்னு கல்யாணம் ஆகிடுத்தா, அவ்வளோதான். உன்னோட விதி பிரகாரம் அது வாட்டுக்கு போட்டு நல்லதோ கெட்டதோ வாழ்க்கையை நீ கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். இதில் இல்லாதது அது, அதில் இல்லாதது இது, இப்படிலாம் போகக்கூடாது. எப்படியோ அது அப்படியே கொண்டு. இதுவரையில் நாம் பார்த்தது
12 ராசிக்கான உங்கள் ராசிக்கு மனைவியின் ரகசியம். இது பொதுவான ராசி பலன்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொதுவான ராசி பலன். இதுவே 100% எல்லாருக்கும் பலிக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். 100%ல் 200% பலிக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை தீர பார்க்கணும். மனைவின்னா அந்த மனைவி ஸ்தானத்தை மட்டும் வச்சுப்பார் எப்படி இருக்கு. சில பேர் கணவர் வெளிநாட்டில் இருப்பாங்க, மனைவி சென்னையில் இருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு ஊரில், தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஊரில் இருப்பாங்க. கணவன் அங்கேருந்து சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே மனைவி போகிற போக்கே சரியா இருக்காது. இதெல்லாம் நிதர்சனமான கணவனுக்கு தெரிய வரும்போது அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், அது ஒரு சமூக பிரச்சனையாக எவ்வளோ பெரிய விஷயமா வருது. பேசி தீர்க்க வேண்டிய இடத்துல கொலை வரைக்கும்லாம் போகக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் நம்ம நிறைய இன்றைய சூழ்நிலையில் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவோ விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தேன்னா உங்களுக்கு எப்படிங்கிறது, உங்கள் மனைவி எப்படி, உங்களுடைய மனைவி ரகசியம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.